பிஸ்மில்லா. இது சென்னையில் ராயப்பேட்டையிலேருந்து ஒரு சின்ன லைவ் தொடர்றேன். ராயப்பேட்டை அப்படிங்கும்போது மக்களுக்கு தெரிஞ்சது ராயப்பேட்டை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ராயப்பேட்டை சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே ராயப்பேட்டை ஏரியாவில் தான் ஏடிஎம்கேவுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, இப்போ தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாமே நிர்வகிக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டை, இதுலேருந்து ஒரு 2வது 3வது தெருவில் ஒரு வேலை நிமித்தமாக நான் நின்றுட்டு நிற்கிறேன் இந்த ஏரியாவில். இந்த ராயப்பேட்டையுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நான் இப்போ விக்கிபீடியாவில் கூகுளில் ரெண்டுலேயும் செக் பண்ணேன். இந்த ராயப்பேட்டைங்கிறது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நவாப் மன்னர். அவர் இந்த இதை ஆட்சி செஞ்சுருக்காரு. 1798 வரைக்கும், 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 18 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு ராய அப்படின்னாக்கா ரூலர்னு அர்த்தம். பேட்டை அப்படிங்கும்போது இது மாநகராட்சி, நகராட்சி அப்படிங்கிற மாதிரி வருது. காலனி அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்குது. இந்த இதை ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு இவருடைய ஆட்சியில் பொலிட்டிக்கல் பவர் இருந்தபடி இந்த இடத்துக்கு என்னண்டாக்கா ஈஸ்டர்ன் கம்பெனி, ஈஸ்டர்ஸ் கம்பெனியெல்லாம் வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து. ஈஸ்ட் இண்டியா ஆமாங்கள்ல, அந்த கம்பெனிங்க வந்து இந்த இடத்துல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல அமைதியான பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக இருக்குது. எல்லாமே மிடில் கிளாஸ் மாதிரி இருக்காங்க. அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சுத்தமாக நவாபுடைய பவர் போன ஒருபாடு, பொலிட்டிக்ஸில் பவர் இல்லை, அதிகாரம் செய்ய முடியாத இழந்த ஒருபாடு கர்நாடகாவை சேர்ந்த நவாப். அவர் பேர் அமீர் என்னமோன்னு வருது. அதே பேரில் அமீர் மஹால் இங்கே வச்சுருக்காங்க. அது பேரில் அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இருந்துச்சுல, அந்த கம்பெனியுடைய இடத்த அமீர் மஹால்னு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ அந்த இதை பிரிட்டிஷ்காரங்க எடுத்து அதுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டுலேருந்து அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டுலேருந்து டெவலப் பண்ணி இந்த இடத்த நல்லா இருக்குது. இது ராயப்பேட்டை. நாங்கள் ஒரு வேலையாக இங்கே வந்திருக்கோம், காலையிலே வந்திருக்கோம். வந்தப்போ லேசாக ஒரு 5 நிமிஷம் அதை வந்து ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்த காலையிலேருந்து டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து வந்து வேலை தொடர்ந்த ஊராக சுற்றுறோம். சுற்றும் போது ஆட்டோ, காரு இப்படியே சுற்றிட்டு இருக்கோமா, பஸ்ஸுண்டு டயர்டாக ஆகிடுது. அதனால் அப்படியே ஒரு சும்மா ஒரு நம்ம டயர்ட்னஸ் தெரியாமல் ஒரு சின்ன ஒரு லைவ். மக்கள் லைக் பண்ணுவாங்க, நம்மள்டையும் டைம் பாஸ் ஆகிடுது அப்படிங்கிறதுக்காக ஒரு லைவ். இந்த ராயப்பேட்டை இன்னொன்று இருக்குது, ராயபுரம்ண்டு. ராயபுரம்ங்கிறது மண்ணடி பக்கத்தில் வருது. சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில், மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் வருது. இதுவும் பக்கம் தான், மெரினா பீச்சு பக்கங்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இது அப்ராக்சிமேட்லி மெரினா பீச் எவ்வளோ தூரம்னு காட்டலை, நியர் அப்படின்னு தான் போட்டிருக்குது. மெரினா பீச்சுக்கு நியர் அப்படிங்குது. மெரினா பீச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் போகும்போல இருக்குது அப்ராக்சிமேட் நினைக்கிறேன். அதனால் இது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லா ஹிஸ்ட்ரியும் மெமரி பண்ணி சொல்லலை. சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்காக உள்ளது. லைவுங்கிறது பொதுவாக 2-3 நிமிஷத்துக்கு தான் போடுறது. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் அதிகம் போட்டால் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணி கொடுக்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. இது நவாப், கர்நாடகாவை சேர்ந்த நவாப், கர்நாடகா மாநிலத்தை நவாபாக ஒருத்தர் ஆட்சி செஞ்சுருக்காரு. அவர் பேர் அமீர். அதனால ராயல்ண்டாக்கா ரூலர், ஆட்சி பண்ணக்கூடியவர். ராயப்பேட்டை அப்படின்ட்டாக்கா மாநகராட்சி அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த ஏரியா பேருக்கு அது மாதிரி வருது. ஓகே, இதுதான் ஹிஸ்ட்ரி, இதனுடைய வரலாறு. ஆனால் அழகாக இருக்குது. ஃபுல்லாக 2 சைடில் மரங்கள் வச்சு வீடுகள், அவ்வளோ அழகாக வீடுகள் இருந்தாலும் கூட எல்லாம் மிடில் கிளாஸு. அந்த ஒன்றும் அஃபீஷியல் டிபார்ட்மெண்ட்லாம் தெரில. எல்லாமே என்ன நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இதில் பார்க்கக்கூடிய சகோதரர் ஜாஃபர் சாதிக்கு ஹாய் தம்பி, நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, அடுத்து அக்ரம் வெல்கம் தம்பி. அடுத்து நூறு முர்ஷித் வெல்கம் தம்பி. இன்ஷால்லா ஜாஃபர் சாதிக் புதக்குடி வெல்கம் தம்பி. சும்மா ராயப்பேட்டையிலேருந்து ஒரு சின்ன லைவ் தம்பி. சென்னையில் 2 ராயப்பேட்டை, அது ராயப்பேட்டு, இது ராயப்பேட்டை. ராயபுரம்னு ஒரு பேர், மண்ணடி பக்கத்தில் உள்ளது. இது ராயப்பேட்டைன்னா ஏடிஎம்கேட ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல. இப்போ நான் அந்த ரோட்லேயும் தான் வந்தோம். அங்கே நின்று பார்த்தேன், இன்றைக்கி யாரோ விஐபி வராங்கன்னு சொல்லிட்டு அதிக போலீஸ் பாதுகாப்பு, நிறையா க்ரௌடாக இருந்துச்சு. அந்த இடத்துல தாண்டி நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டீங்க ஒரு வேலையாக. ஓகே, இன்ஷால்லா பாக்கி எதுவும் தகவல் இருந்தால் அதோட தொடரில் நான் அப்டேட் பண்ணுவேன் இன்ஷால்லா. பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஜாபர் சாதிக் புதக்குடி வெல்கம். நூறு முர்ஷிது தம்பி வெல்கம் தம்பி. சவுதியிலேருந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அத்திக்கடை நூறு முர்ஷிது. அக்ரம் நல்லா இருக்குது தம்பி. சின்னத்தா நல்லா இருக்காங்களா? பெரியத்தா? ஓகே இன்ஷால்லா. பார்த்தமைக்கு நன்றி தம்பி. சின்ன ஒரு தகவலுடன் நான் முபாரக்.